இலங்கை அரசாங்கம் தன்னுடைய வரவு செலவு திட்டத்திலே இத்தனை ஆயிரம் பில்லியன் நாங்கள் இதுக்கு ஒதுக்குறோம், இத்தனை ஆயிரம் மில்லியன் நாங்கள் இதுக்கு ஒதுக்குறோம் என்று சொன்னாலும் கூட வருடம் இறுதி வரும் பொழுது எங்களுக்கு தெரிய வரும் சொல்ற ஒதுக்கீடு எதுவுமே இவங்களால முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாது. அந்த காலத்திலே இவ்வாறாக ஒதுக்கப்படுற நிதி ஒதுக்கப்படல. என்பிபி அரசாங்கத்துக்கு வடமாகாண மக்கள் வாக்களித்ததை பார்த்தால் நான் நேத்து 5000 பில்லியன் எக்கச்சக்கமான காசு வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்படும் என்று. ஆனால் மொத்த பட்ஜெட்ல இருக்கும் செலவுகளிலே 7200 மில்லியன் வெறும் 6 பில்லியன் தான் வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. வரலாற்றிலே தென்னிலங்கை கட்சிக்கு இத்தனை ஆயிரம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதுக்கு இந்த அரசாங்கம் வழங்குகிறது அவ்வளவுதான். கிழக்கு மாநிலத்திலும் வாக்களித்தார்கள். தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே இல்ல. ஒதுக்கீடுகள் பட்ஜெட்ல இருக்கும், ஆனா நடைமுறையிலே வராது. இதை விட அதிகளவான ஒதுக்கீடு நல்லாட்சி கால பகுதியிலே கம்பெர்லிய திட்டத்தினூடாக எத்தனையோ கோடிக்கணக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டது. என்பிபி அரசாங்கம் மனதிலே வைத்திருக்க வேண்டும். 5 பில்லியன் 6 பில்லியன் ரூபாய் காசை ஒதுக்கி வடக்கு மக்களை நீங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்ற முடியும் என்று மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. வனமாக்கப்பட்டவருடைய போராட்டம் மிக நீண்ட காலமாக நடத்தும் போராட்டம் உலகத்திலே. அந்த விடயத்துக்கு இதுவரைக்கும் என்பிபி அரசாங்கத்தால் ஒரு முன்மொழிவு கூட முன்வைக்க முடியாமல் போயிருக்கின்றது. நீங்கள் நினைக்க கூடாது அபிவிருத்திகள் செய்து மக்களை கவரலாம் என்று. அப்படி பார்த்தால் மஹிந்த ராஜபக்சே எத்தனையோ கோடிக்கணக்கான அபிவிருத்தி செய்தவர். சேடமாக இந்த அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். நான் இப்போ ஒரு வரலாற்றில் இருக்கிற உதாரணங்களை காட்டித்தான் சொன்னேன். 58% ஒதுக்கீடுகள் தான் வளமையாக பெருமளவாக பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காசு முழுமையாக பயன்படுத்தப்பட்டது இலங்கையிலே வரலாறு. அந்த வகையிலே இன்று இந்த இலங்கை அரசாங்கம் தன்னுடைய வரவு செலவு திட்டத்திலே இத்தனை ஆயிரம் பில்லியன் நாங்கள் இதுக்கு ஒதுக்குறோம், இத்தனை ஆயிரம் மில்லியன் நாங்கள் இதுக்கு ஒதுக்குறோம் என்று சொன்னாலும் கூட வருடம் இறுதி வரும் பொழுது எங்களுக்கு தெரிய வரும் இந்த சொல்ற ஒதுக்கீடு எதுவுமே இவங்களால முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. உதாரணமாக சொல்ல போனால் இன்று வடமாகாணத்திலே வீதி அபிவிருத்திக்கு எத்தனையோ பில்லியன் 5 பில்லியனோ ஏதோ ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு சொல்றார்கள். ஆனால் வருடம் இறுதி எடுத்து பார்த்தால் பொதுவாக கடந்த காலத்திலே இவ்வாறாக ஒதுக்கப்படுற நிதி ஒதுக்கப்படல. அதே போலதான் முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு பாலம் வரவேற்கத்தக்க விடயம். எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிகரன் அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது முன்வைத்த அந்த கோரிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். நீண்ட காலமாக தேவைப்பட்ட ஒரு விடயம். ஆனால் அதனுடைய பெறுமதி 1 பில்லியன் ரூபாய். அதனைத் தொடர்ந்து யாழ் பல்கலைக்கழகத்துக்கு ஏதோ 100 மில்லியன் ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. என்பிபி அரசாங்கத்துக்கு வடமாகாண மக்கள் வாக்களித்ததை பார்த்தால் நான் நேத்து 5000 பில்லியன் அப்படி என்று சொன்னால் எக்கச்சக்கமான காசு வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்படும் என்று. ஆனால் மொத்த பட்ஜெட்ல இருக்கும் செலவுகளிலே மொத்த பட்ஜெட்ல இருக்கும் செலவை பார்த்தோம் என்று சொன்னால் 7.2 ட்ரில்லியன், அதாவது 7200 மில்லியன். 7200 மில்லியன் வெறும் 6 பில்லியன் தான் வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. வரலாற்றிலே ஒரு பெரிய மாற்றம். தென்னிலங்கை கட்சிக்கு இத்தனை ஆயிரம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதுக்கு இந்த அரசாங்கம் வழங்குகிறது அவ்வளவுதான். வடமாகாணம் என்றாலும் ஓரளவு பரவாயில்லை. நான் நேற்று தினம் 2 நாட்களுக்கு முன்பு முகநூலில் ஒரு பதிவு ஒன்றை பார்த்திருந்தேன். கிழக்கு மாகாணத்திலே வாக்களித்தவர்களை பற்றி. கிழக்கு மாகாணத்திலேயும் வாக்களித்தார்கள். அதிலே ஒரு சகோதரர் எழுதியிருக்கிறார், கிழக்கு மாகாணத்திலே என்பிபிக்கு வாக்களித்த இஸ்லாமிய மக்களுக்காவது ஆதம்பாவா எம்பி கிடைச்சிருக்கிறார். ஆனா தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே இல்லை. கிழக்கு மாகாணத்திலிருந்து வாக்களித்த முஸ்லிம் மக்களுக்காவது தேசிய பட்டியலூடாக ஆதம்பாவை எம்பியை வழங்கியிருக்கிறீங்க. கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு வழங்குறது எதென்று எங்களுக்கு பார்த்தால் தெரியாது. அந்த வகையிலே கிழக்கு மாகாணத்தில் மக்களுக்கு நாங்கள் சொல்றது இதெல்லாம் ஒதுக்கீடுகள் பட்ஜெட்ல இருக்கும், ஆனா நடைமுறையிலே வராது. இதெல்லாம் இதைவிட அதிகளவான ஒதுக்கீடு நல்லாட்சி கால பகுதியிலே கம்பெர்லிய திட்டத்தினூடாக எத்தனையோ கோடிக்கணக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் இந்த என்பிபி அரசாங்கம் மனதிலே வைத்திருக்க வேண்டும். இந்த 5 பில்லியன் 6 பில்லியன் ரூபாய் காசை ஒதுக்கி நீங்கள் வடக்கு மக்களை நீங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்ற முடியும் என்று மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. வடக்கிலே பல பிரச்சனை இருக்கின்றது. வடக்கு மக்கள் தொடர்ச்சியாக இன்றையோட நான் நினைக்கிறேன் காணாமாக்கப்பட்டவருடைய போராட்டம் மிக நீண்ட காலமாக நடத்தும் போராட்டம் உலகத்திலே 2900 நாட்களை தாண்டி இன்று வரைக்கும் நடக்குது. அந்த விடயத்துக்கு இதுவரைக்கும் என்பிபி அரசாங்கத்தால் ஒரு முன்மொழிவு கூட முன்வைக்க முடியாமல் போயிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மன்னிக்க வேண்டும் எங்களுடைய அரசியல் கைதிகள். எங்களுடைய நீதி அமைச்சர் சொல்றார் இந்த நாட்டிலே அரசியல் கைதிகள் எவருமே இல்லை. என்னிடம் கேட்கிறார் பட்டியலை தர சொல்லி. நான் நீதி அமைச்சரா, அவர் நீதி அமைச்சரா? அதனைத் தொடர்ந்து எங்களுடைய இந்த பிரதேசத்திலே கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும். தோண்டப்பட்ட எடுத்த skeletons, the human skeletons that they found, the northern Tamil people want to see results on these. Otherwise, don't be fooled. நீங்கள் நினைக்க கூடாது அபிவிருத்திகள் செய்து இந்த இப்படியான விடயங்களை செய்து நீங்கள் மக்களை கவரலாம் என்று. அப்படி பார்த்தால் மஹிந்த ராஜபக்சே எத்தனையோ கோடிக்கணக்கான அபிவிருத்தி செய்தவர்.
இந்த முறை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய செயல்பாடை பார்க்கும் பொழுது ஒரு புதிய ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வராவிட்டால் இந்த நாட்டிலே நிரந்தரமான இந்த மக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு காண முடியாது. இது ஒரு நிரந்தரமான ஆதரவாக நீங்கள் நினைத்து விடாதீங்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே உங்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே கூட சில விடயங்களை நீங்கள் தமிழ் மக்களுடைய சார்பிலே குறிப்பிடாமல் விட்டதுக்கு மக்கள் சரியான பதில் அளிப்பார்கள். இது வடமானத்தை பொறுத்தளவிலே அந்த வகையிலே கிழக்கு மாநிலத்துக்கு ஒதுக்கீடு எல்லாம் இல்லை நீங்கள் யோசிக்க எங்களுடைய மக்கள் யோசிக்க மாட்டார்கள். எங்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு அதிகார பயிர்வின் ஊடாக நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு நிர்வாக கட்டமைப்பில் இருக்கிறதின் ஊடாக மட்டும்தான் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை நாங்கள் முழுமையாக தீர்க்க முடியும். அது மாகாண சபையை கூட நீங்கள் உடனடியாக நீங்கள் தேர்தலை நடத்துங்கள், உள்ளூராட்சி நடத்துகிற அதே வேகத்தோடு நடத்துங்கள். என்ன காரணம்? ஏன் பின்னடிக்கிறீர்கள்? இந்த நாட்டிலே ஜனாதிபதி உடனடியாக ஒரு புதிய அரசியலமைப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம், புதிய அரசியலமைப்பை கொண்டு வரலாம். அதை பற்றி பேச்சு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பது தான் செய்யலாம் என்று சொல்றார்கள். அதை ஒத்தி வைக்கும் வரைக்கும் இந்த பொருளாதாரத்தை நீங்கள் கட்டியெழுப்ப முடியாது. அதை நீங்கள் மனதிலே பதிச்சு வைத்துக் கொள்ளுங்கள். கௌரவ ஜனாதிபதி அவருடைய உரையிலே 2500 மில்லியன் ரூபாய் பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு ஒதுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்க ஒன்றுமே ஒதுக்க தேவையில்லை. மேய்ச்ச தரையாக வர்த்தமானி மூலம் ராசமாணிக்கம், you have 2 more minutes. Thank you honorable deputy speaker. நீங்கள் வர்த்தமானி மூலம் எங்களுடைய மேய்ச்சத்தரைகளை மேய்ச்சத்தரையாக நீங்கள் அமைத்து தாங்கள். பால் உற்பத்திக்கு 2500 மில்லியன் தேவை. பால் கறக்கிற மாட கொலை செய்கிற நிலைமையிலே தான் தமிழ் மக்கள் வடக்குகளிலே மேய்ச்சத்தரையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் 2500 மில்லியன் ஒதுக்க தேவையில்லை. அதுக்கு மேலே அவர் சொல்லியிருக்கார், பிம்சவிய திட்டத்தின் கீழே காணிகளுக்கு ஒப்பம் வழங்க போறாராம். முதலாவது வடக்கு முடிவடைந்த ஒரு விடயம், ஃபாரஸ்ட் காணிகள் 83ஆம் ஆண்டு வரைபடத்துக்கு அமைவாக எல்லப்படுத்தி ஒரு ரிப்போர்ட் தயாரிலே இருக்கு. அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் அமுல்படுத்தினாலே, இல்லாடி 83ஆம் ஆண்டு வரைபடத்துக்கு போனாலே இந்த நாட்டிலே 83 85 நாட்டிலே வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்களுக்கு பிம்சவி எல்லாம் தேவையில்லை. எங்களுடைய மக்கள் தங்களுடைய சொந்தமான காணிக்குள்ள போலாம். ராணுவ முகாம்கள், அடையாளப்படுத்தப்பட்ட ராணுவ முகாம்களை அகற்றதை பற்றி 5-6 மாதங்கள் ஆகிவிட்டு ஜனாதிபதியாக வந்தோடனே ஒரு 7 ஏக்கர் காணியை விட்டார். அவ்வளவுதான். காணி விடுவிப்புக்கு எல்லாம் ஏழும் இல்லை, அதுவும் விடல. 7 ஏக்கர் என்று சொன்னார், அதுவும் விடல. அதே போலதான் எங்களுடைய வடக்கு கிழக்கில் எங்களுடைய மக்களுடைய நிலங்கள், தொல்பொருள்காரன் ஒரு பக்கத்தால நிலங்களை பறித்துக் கொண்டிருக்கிறான். இந்த அரசாங்கத்தில் நடக்குது. தொல்பொருள் திணைக்களம் இந்த அரசாங்கத்திலேயும் தங்களுடைய நிலங்களை, நான் நினைக்கிறேன் குச்சவெளி பிரதேசத்திலே திருவோணமலையிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. அப்ப இதெல்லாம் நிறுத்தாமல் நல்லிணக்கத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. இன்று உங்களுக்கு வடக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மிக விரைவாக உள்ளூராட்சி மன்றத்திலே நீங்கள் அந்த மக்கள் போட்டு வாக்கு தவறுண்டு அந்த மக்கள் தங்களுடைய முடிவை மாற்றி அமைப்பார்கள். ஏனென்றால் இந்த வரவு செலவு திட்டத்திலே உள்ளடக்கத்தை பார்த்தால் இதிலே 5000 மில்லியன் 5 பில்லியன் வீதி அபிவிருத்திக்கு ஒதுக்குறேன் சொன்னால் இதை விட எக்கச்சக்கமான அபிவிருத்திகள் கடந்த காலத்தை செய்திருக்கு. துறைமுகங்கள் கட்டப்பட்டிருக்கு, பாரி அபிவிருத்தி திட்டங்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அடிப்படை தேவையான தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணாவிட்டால் இந்த மக்கள் உங்களுடைய ஜனாதிபதி அவருடைய ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்திலே ஒரு புதிய அரசியல் அமைப்பு என்று மிக தெளிவாக சொல்லியிருந்தார். எங்களுடைய மக்கள் அதை நம்பி வாக்களித்திருக்கலாம். இன்று சமத்துவம் என்று சொல்லி அதை நீங்கள் மூடி மறைக்க முடியாது. எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனை, நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு கட்டமைப்பு எங்களுக்கு தேவை. கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த 2 விடயத்திலும் எங்களுடைய மக்கள் பின்வாங்க போவதில்லை. இந்த மக்களுடைய பிரச்சனைகளாக நீங்கள் சில நேரம் சொல்லலாம், வடகிழக்கு மக்களுக்கு சோறும் தண்ணியும் தான் பிரச்சனை கடந்த காலத்திலே சொன்ன அமைச்சர்மார் இந்த முறை பாராளுமன்றத்தை பார்க்க முடியாத சாரி your time is up honorable member. Thank you deputy speaker. அந்த வகையிலே இன்னும் பல விடயங்கள் பேச இருந்தாலும் கூட நேரத்தை கருத்தில் கொண்டு மீண்டும் இறுதியாக ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இந்த அரசாங்கத்திடம் வெளிவிவகார அமைச்சரும் இருக்கிறார். இந்த நாட்டிலே நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கத்தை தள்ளி போடுறீங்களோ அந்த காலப்பகுதி வரைக்கும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உங்களால் கட்டியெழுப்ப வாய்ப்பு கிடைக்காது. இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்கு வடக்கு கிழக்கு ஒரு விசேட நிதியம் உருவாக்குறதுக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களோட சேர்ந்து இயங்குகிற நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே ஒரு அரசியல் அமைப்பை நீங்கள் கொண்டு வராமல் இதை காலத்தை கடந்து நீங்கள் இன்னொரு காலத்துக்கு இன்னொரு தேர்தலுக்கு போகலாம் நினைத்தால்
கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தோட மிக மோசமான முறையிலே தான் நீங்களும் வீட்டை செல்வீங்கள் என்றதை மனதிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வச்சிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த விவாதத்திலே பேசுவதற்கு நேரம் அளித்த பிரதிசபா நாயர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள நன்றி.